ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது டொனால்டு எஃப்எஃப். இன்றைக்கி நம்ம ஒரு மேட்ச் தான் வந்திருக்கோம். நம்ம ஐடி பேர் வந்து டொனால்டு மாப்பிள்ள. நம்மகிட்ட ஒரு ஸ்கின்னும் இல்லை. நம்மகிட்ட இப்போ வந்து ஒரு 3 ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னே நம்ம டீம்மேட்டில் செத்துட்டாப்புல. இப்போது ஒரு ஆள் இந்த அங்கே ஒருத்தர் இருந்தாப்புல அடித்தா வச்சு, அங்கே ஒருத்தர் இருந்தாப்புல நம்மளுக்கு சரியான டேமேஜ் கொடுத்துட்டாப்புல. அதோட இந்த இன்ஹீலரை போட்டுட்டு ஏறி வந்தேன். நம்ம ஓசிகள் அடிச்சிட்டாப்புல. அதோட நம்ம மேலே ஏறி போனோம். மேலே எனிமி இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, எனிமி ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். எங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த மாடி மேலே இருக்கான். சைடில் போய் அடிப்போன்னு போனேன், ஆனால் கில்லே தரமாட்டுறாங்க. இந்த மேட்ச்சு ஃபுல்லாக ஓசி கில் ஓட்ட வயன்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது ஒரு அக்கா நிறையா பேர் இருப்பாங்க. ஓசியில் ஓட்ட வயன்ஸ் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாக நான் வெறும் 3 கில் தான் அடிச்சிருப்பேன். ஒரு கில்லு இந்த மேட்ச்சு. அப்புறம் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச்சு போகலாம். நம்ம வந்து நிறைய ஷார்ட்ஸும் போடுவோம், லைவும் போடுவோம். லைவுக்குலாம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் முக்கியம், பண்ணி விட்ருங்க. இந்த தடவை P90 எடுத்து ஒருத்தனுக்கு மண்டையிலே வைப்பேன். இருங்க, நம்ம இது ஏற்றிப்போம், ஈபி ஏற்றிப்போம். இந்த 2 பொண்ணு தான் கொஞ்சம் நிறையா கில்லு அடிச்சிருக்குங்க. அதுக்கு போன மேட்ச்லாம் நிறைய கில்லு அடிக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா ஹேக்கர் வந்துட்டான். ஹேக்கர்னாலே தொல்லை தான், என்ன பண்ணுறது. சரி, நானும் போனேன். கரெக்டாக அந்த இடத்துல ஒருத்தன் அடிக்க போவேன். 2 பேரும் இவனே அடிச்சிருவான், இந்த பொண்ணை அடிச்சிரும். அதோட நான் அங்கிட்டு பார்த்தா அங்கே ஒரு எனிமி இருப்பான். அவனை மட்டும்தான் இந்த மேட்ச் அடிச்சிருப்பேன், பார்த்துக்கோங்க. இறங்கி வந்து கரெக்டாக அவனை மட்டும் அடிச்சிட்டேன். எப்படியோ இந்த மேட்சும் வெற்றி ஆயிடுவோம். அதோட வந்து லூட் அடிப்பேன். பேராஃபில் கிடச்சிச்சு. பேராஃபில் வச்சு நல்லா அடிக்கலாம். அடின்னு அடிப்பேன். நீங்கள் வந்து நான் எத்தனாவது லெவல்னு கேட்பீங்க. 6வது லெவல் தான், அதனால தானே இந்த ஊசிலாம் வருது. சரி வாங்க அடிப்போம். எல்லாரையும் போட்டுக்கிட்டு இன்றைக்கி தூக்கி வேறு அடித்து தூக்குறோம். இந்த தடவை நம்மளை கில்லே அடிக்கவில்லை. என்ன பண்ணுறது, இந்த 2 அக்கா தான் என்ன பண்ணுறது. இந்த 2 அக்காவையும் அடிக்கணும். இவன் கொஞ்சம் நல்லா கில்ல தான் அடிக்கிறான். அந்த 2 அக்கா தான் நல்லா நிறையா கில் அடிக்குதுங்க. இந்த தடவை வந்து நம்ம வந்து பர்பிள்னு நினைக்கிறேன். நான் பர்பிள் தானே? இல்லை, நான் பர்பிள் தான். ஆமாம், நம்ம ஐடி பேர் வந்து டொனால்டு மாப்பிள்ள. ரூம் மேட்ச்லாம் வாங்க, டெய்லி நம்ம அந்த மாதிரி ரூம் மேட்ச்லாம் விளையாடுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓரியன் எடுத்துகிட்டு போவேன், காணா திடீர்னுட்டு அவனை. அதோட இங்கே இருப்பான், ஓசிக்கில் அடிச்சிடுவாங்க. என்னன்றது திடீர்னு ட்ராக் ஆக மாட்டேங்குது. ஏறி போவேன், ஏறி போகும்போது யாருமே காணோம். அதோட கீழே இறங்கி வந்துடுவேன். மேலே தான் இருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி, சைடில் இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கிட்டு போனால் எங்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் க்ளோவால் போட்டிருந்தோம். பக்கத்தில் கீச்சு மூச்சான் காய்ச்சி மூச்சான் அப்படின்னு சவுண்டு கேட்கும். அதெல்லாம் என் தங்கச்சி தான். எடிட் பண்ணும்போது கூட விட்டு தான் பண்ணேன். நம்ம எனிமி நாக் ஆயிடுவாப்புல. அவனை போய் தூக்கி விடலான்னு இது அங்கே எனிமி இருக்கு, எனிமி அடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டு கிளியர் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இந்த ஒரு தடவை 1 கிலோ கூட அடிக்கலை. இந்த மேட்ச்சு ஃபுல்லாக அடிச்சிருவாங்க. 4வது ரவுண்டு வந்துடுச்சு, லாஸ்ட் ரவுண்டு. இதில் வந்து நான் வந்து இன்ஹீலர் எடுத்துப்பேன் ஒன்று, அதாவது ஊசி எடுத்துக்கிட்டு நானும் போவேன். இது எல்லாமே எடுத்துப்பேன், ஏன்னா நம்மகிட்ட தான் காசு நிறையா இருக்கே. விட்டு பண்ணியிருப்பேன், அதனால தப்பாக வந்திருக்கோம். விடுங்க, எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கலாம். இது ஏறி போவேன். ஏறி போய் P90 எத்தனை கில் அடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கில்லு. ஏன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாமல் 1 கில்லு தான். ஒவ்வொரு மேட்ச்சும் ஒவ்வொரு கில்லு தான் அடிச்சிருப்பேன். 2வது மேட்ச் மட்டும் 3வது மேட்ச் மட்டும் அடிக்க முடியல. இது 2வது மேட்ச்சு. P90 இங்கே ஒருத்தனை நாக் பண்ணிடுவேன். நாக் பண்ணோடனே அங்கே ஒருத்தனை நாக் பண்ணுவேன். ஒருத்தன் மட்டும்தான் இதாவான். அதோட பின்னாடிருந்து அடிப்பான், சரியான டேமேஜ் எனக்கு. அதோட அடிப்பேன், அதோட இதாக்கி விட்ருவான், நாக் ஆக்கி விட்ருவான். அதோட நான் ஊசி வச்சுருப்பேன். ஊசி வச்சு எந்திரிச்சிட்டு அப்படியே கீழே பார்ப்பேன் அவன் இருக்கானான்ட்டு. அந்த பொண்ணுங்கிட்ட போகும்ல, அதோட ஓரியன் வேஸ்ட் பண்ணிட்டேன்.
2வது தடவையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தடவை அங்கே வேஸ்ட் பண்ணேன், இப்போ இங்கே வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி விடுங்க, எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கலாம். அதோட இங்கே ஒரு எனிமி இருப்பான், அவனை நாக் டவுன் பண்ணிட்டேன். அங்கே ஒரு எனிமி இருந்தாலும் அவன் ஊசி போட்டு தப்பிச்சுக்கிட்டான், அவன் தான் இவனே என்னை ஒழுங்கு அடிக்கவில்லை. நான் எந்திரிச்சோன்னே அடிக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயும் அடிச்சிட்டாங்க. மேட்ச் அதோட முடிஞ்சிச்சு. சரி நான் போயிட்டு வரேன். பாய் பாய் கைஸ், போயிட்டு வரேன்.